சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, சிவா தான் ஃபோன் பண்றான். சிவாவா? பேசு பேசு. ஹலோ சிவா. தில்லை, நீ என் போனுக்காக தான் காத்துட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். என் பொண்ணுகிட்ட பேசி அது சம்மதத்தை வாங்கி முடிவை சொல்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா. தப்பா எடுத்துக்காத. என்ன சிவா, எனக்கு தெரியாத உன்னுடைய சூழ்நிலையை பத்தி. கல்யாணங்கிறது சாதாரணமான விஷயமா? 1000 காலத்து பயிருன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க? இதுல நாலா விதமா யோசிச்சு தானே ஒரு முடிவை எடுக்க முடியும். இதுல தப்பா நினைக்க என்னடா இருக்கு? அதை விடு சிவா. ஆதிரை என்ன சொன்னுச்சு அதை சொல்லு முதல்ல. ஏன் விருப்பம் தான் அது விருப்பம் சொல்லிடுச்சு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தில்லை, நாளைக்கே நாள் நல்லா இருக்கடா. மாப்பிள்ளையும் உன் சொந்த பந்தங்களையும் கூப்பிட்டுட்டு நாளைக்கே பொண்ணு பார்க்க வந்துடு. என்னப்பா திடீர்னு? வந்துடுறேன். சரிடா, ரொம்ப சந்தோஷம். வச்சிடவா? சரி சிவா. யோ டெய்லர், வாயா சீக்கிரம். ஏப்பா கஸ்டமர் வந்துருக்காப்பா, போய் பார்த்துட்டு பார்மையில் போ. மடி ஆதிர, அப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கண்டாமா. அந்த சந்தோஷத்துக்கு காரணமே நீதான். மடி, உங்க அம்மா கௌரி ஆசைப்பட்டது போலயே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துன்னு நம்ம குலதெய்வத்தை நான் வேண்டாத நாளே இல்லம்மா. மடி, என் நண்பன் தில்லை வீட்டுக்கே மருமகளா நீ போறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கு தலைகாலே புரியல. நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்க எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நம்ம 2 பேரோட சந்தோஷத்தோட நாம இருந்துடக்கூடாதுப்பா. நம்ம குடும்பத்தோட சந்தோஷமும் முக்கியம். எம்மாடி, நான் இல்லைன்னு சொல்லலையே. இல்லன்னு சொல்லல, ஆனா இந்த வரன் வந்திருக்கிற விஷயத்த அம்மா கிட்ட எப்ப சொல்ல போறீங்க? அட ஆமா, இல்ல மனோரிட்ட சொல்லணும்ல. சொல்ல தோணவே இல்லம்மா, மறந்தே போயிட்டேன். ஆஹா, அப்பா மறக்கும்பா, மறக்கும். நீங்க சண்டை போட்டதுல அம்மாவும் மனசு சரியில்லாம தான் இருக்காங்க. ஏமா, நானா சண்டை போட்டேன்? சண்டை போட்டது அவளே மனசு சரியில்லாம இருப்பாடா. ரொம்ப நல்லா இருக்குமா. பா, பழச பேசி மேற்கொண்டு பிரச்சனை வேண்டாம். பக்குவமா பேசி அம்மாவை சமாதானப்படுத்தி அப்படியே இந்த விஷயத்தையும் சொல்லிடலாம். சரிம்மா, சொல்றேன்.